2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான திரு விஜய் அவர்கள் காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் சொல்லி இந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்ததுனால தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தன்னோட அப்பா முன்னாடி, தன்னோட அம்மா முன்னாடி, மேடம் த்ரிஷா முன்னாடி சி ஜோசப் விஜய் எழும்னான் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு முதலமைச்சரா பதவி ஏற்ற எந்த முதலமைச்சராவது பதவி ஏற்ற மேடையிலேயே மக்கள் கிட்ட ஒரு பேச்சை பேசியிருந்தாரான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனா திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்ற கையோட மக்கள் முன்னாடி தன்னோட முதலமைச்சரா தன்னோட முதல் பேச்சை பேசியிருந்தாரு. அந்த முதல் பேச்சிலேயே ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. என்னன்னு கமிட்மெண்ட் கொடுத்தாரு? இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் அனுமதிக்க மாட்டான், இதை நீங்க கண்டிப்பா நம்பலாம், நல்லதே நடக்கும், கான்பிடென்டா இருங்க, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் 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 உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தன்னோட பேச்சை முடிச்சிருந்தாரு. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லி 2024 அறிவிச்சப்ப ஏங்க விஜய் கேட்டாங்க அரசியல் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து திரு விஜய் அவர்கள் மாநாடு போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப திரு விஜய் அவர்களால் மாநாடு போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்ச பிறகு அவர் 2வதா ஒரு மாநாடு போட போறேன்னு சொல்லி சொன்னப்ப எங்க முதல் மாநாட்டுக்கு கூட்டம் வந்தது, ஆனா 2வது மாநாட்டுக்கு பெருசா கூட்டம்லாம் வராதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் 2வது மாநாட்டிலையும் கூட்டத்தை காட்டியிருந்தாரு. திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப ஏங்க அவரை பாக்குறதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டம் வரலாம், 2 கூட்டத்தை கூட்டம் வரலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா திரு விஜய் அவர்களை பாக்குறதுக்காக வந்து 40க்கு பேர் மேல உயிரை விடுற அளவுக்கு கூட்டம் வந்திருந்தாங்க. அடுத்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு திரு விஜய் அவர்களால 234 தொகுதியில கேண்டிடேட் எல்லாம் போடவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் 234 தொகுதியில கேண்டிடேட் போட முடியலனாலும் 233 தொகுதியில கேண்டிடேட் போடாரு. திரு விஜய் அவர்கள் 233 தொகுதியில கேண்டிடேட் போட பிறகு எங்க திரு விஜய் அவர்களால ஜெயிக்கலாம் முடியாதுங்க, திரு விஜய் அவர்கள் கொஞ்சம் தாங்க வாக்கு வாங்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் 108 இடத்துல ஜெயிச்சாரு, 34.9% ஓட்டையும் வாங்கிட்டாரு. அடுத்து திரு விஜய் அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துட்டாலும் திரு விஜய் அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதன் பிறகு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க, 2 கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க, விசிக சப்போர்ட் பண்ணாங்க, ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எதனா திரு விஜய் அவர்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ திரு விஜய் அவர்கள் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணிட்டே வந்து திரு விஜய் அவர்களால கனவுல மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும், சினிமாவில மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா முடியாததை முடிக்கிறப்பதான் அது ரெக்கார்டா மாறும், பிறர் செய்ய முடியாததை செஞ்சாதான் அது சாதனையா மாறுன்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் அவரால் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லி அவரை நோக்கி பல பேர் விமர்சனங்கள் வச்சாங்க. நானும் அவரை நோக்கி எண்ணற்ற விமர்சனங்கள் வச்சிருக்கேன். ஆனா எல்லாரோட விமர்சனங்களையும் தாண்டி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டாரு. அவருக்கு ட்ரையம் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள். அடுத்து திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டு முதல் பேச்சை பேசிட்டாருன்னு எப்படி பேசியிருந்தோம், முதல் கமிட்மெண்ட்டை கொடுத்துருந்தாருன்னு பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு தன்னோட முதல் கையெழுத்தையும் போட்டிருக்காரு. திரு விஜய் அவர்கள் தன்னோட முதல் ஒரு சில கையெழுத்துக்கள் மூலமா ஒரு சில திட்டங்கள் அறிவிச்சிருந்தாலும் அந்த அறிவிச்ச திட்டங்கள்ல ஒரு திட்டம் தான் பெரிய அளவு பேசப்பட்டிருக்கு. அது என்ன திட்டம்னா 200 யூனிட் வரைக்கும் மின்சாரம் இலவசம் அப்படின்ற திட்டம். திரு விஜய் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தா இது வரைக்கும் 100 யூனிட்டா இருந்த இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டா அதிகரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அறிவிப்பை உண்மையாக்கிட்டாரு. இதுல என்னன்னா திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. இப்ப 500 யூனிட் கம்மியா யூஸ் பண்ணாதான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு சில எதிர்த்த உடனே இப்ப 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணா 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்க்கு மேல போனா 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை மாத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 சொல்லி மாத்தினாங்க. திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு 500 யூனிட் கம்மியா யூஸ் பண்ணாதான் 200 யூனிட் சொல்லி சொல்றாரு. என்னங்க அது? தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேக்கான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல் நாளே இந்த மாதிரி மாத்தி பேசினா என்னதாங்க பண்றது அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு எதிராக பல கட்சிகளை சேர்ந்தவங்களும் போர்க்குடி தூத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச மின்சாரம் என்ற திட்டம் 2016 தொடங்கி இப்ப இந்த 2026 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் தான் இருக்கு. இதுல எல்லாருமே இந்த இலவச மின்சார திட்டத்துல பயனடைஞ்சிருக்காங்க. நானுமே இந்த இலவச மின்சார திட்டத்துல பயனடைஞ்சிட்டு தான் வரேன். ஆனா இந்த திட்டம் அவசியமான ஒரு திட்டமானு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா திரு சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி இலவசம் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாவே மக்கள் பவரை சேவ் பண்ண மாட்டாங்க, மின்சாரத்தை கண்டிப்பாவே வேஸ்ட் பண்ணுவாங்க. இலவச மின்சாரம் 100 யூனிட்டா இருக்கும் போதே மின்சாரத்தை வேஸ்ட் பண்ண மக்கள் இப்ப அது 200 யூனிட்டா இன்க்ரீஸ் ஆகும் போது கண்டிப்பாவே மக்கள் தினம் மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணதான் போறாங்க. பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லயே
பவர் சேவிங்க முக்கியமா கருத்துல கொண்டு மின்சாரத்தை சேமிச்சுட்டு வரும்போது சூரிய ஒளி மின்சாரத்துக்கு மாறிட்டு இருக்கும் போது மாற்றம்னு சொல்லிட்டு வர ஒரு அரசியல் கட்சி, நான் தான் பக்கா மாசுன்னு சொல்லிட்டு வர ஒரு அரசியல் தலைவர் வந்த உடனேவே 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லி அறிவிச்சது கரெக்டான முடிவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கரெக்டான முடிவு இல்லை. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணா 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணா 100 யூனிட்டும் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சது கண்டிப்பாவே கரெக்ட் தான். ஏன்னா ஒருத்தர் 500 யூனிட் யூஸ் பண்றாருன்னா அவர் கண்டிப்பாவே ஏழையோ இல்ல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவோ இருக்க போறது இல்லை. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆனா ஒரு சில கட்சிகள், ஒரு சில எதிர்கட்சிகள், ஒரு சில பெருந்தலைவர்கள் எல்லாரும் கண்டிச்ச உடனேவே இல்ல 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணா 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல போனா 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பின்வாங்கிறது திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாவே ஒரு பின்னடைவு தான். ஏன்னா திரு விஜய் அவர்கள் இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அறிவிக்கும் போதே அவருக்கு தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது நல்லாவே தெரியும். அப்படி இருந்தா அவரு கணக்கே இல்லாம எண்ணற்ற இலவச திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. இப்ப அவரு முதலமைச்சரான முதல் மேடையிலேயே தன்னோட முதலமைச்சரான முதல் மேடை பேச்சிலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சாக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டு வந்தாங்க, அதனால எங்களால என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி தெரியல, போய் பார்த்தாதான் எது இருக்கும் எது இல்லைன்றதே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட முதல் மேடை பேச்சிலேயே திரு விஜய் அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப எதுக்காக 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணா 100 யூனிட் கூட ஃப்ரீ இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டு எதுக்கு மறுபடியும் அந்த முடிவுல இருந்து பின்வாங்கணும்? ஒரு தலைவர்னா திரு விஜய் அவர்கள் ஸ்டைலே சொன்னா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்கக்கூடாது. ஆனா ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். எப்படி? பல முறை யோசிக்கணும். பல முறைனா ஒரு தடவை, 10 தடவை, 100 தடவை, ஏன் 1000 தடவை கூட யோசிக்கலாம். 1000 பேர் கிட்ட கூட கலந்து ஆலோசிக்கலாம். ஆனா ஒரு முடிவை அறிவிச்ச பிறகு, முதலமைச்சர் ஆன பிறகு முதல் அறிவிப்பிலேயே பின்வாங்கினா அது கண்டிப்பாவே முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். அதனால திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. திரு விஜய் அவர்கள் எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. தமிழ்நாட்டோட ஆண்டு வருமானம் 3 லட்சம் கோடி, தமிழ்நாட்டோட ஆண்டு செலவினம் 4 லட்சம் கோடி. எப்படி? வரவு 8 செலவு 10 மாதிரி வருமானம் 3 லட்சம் கோடி, செலவு 4 லட்சம் கோடி. இதுக்கே வருஷம் தமிழ்நாடு 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும். இப்ப திரு விஜய் அவரோட அறிவிச்சிருக்க திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னா தமிழ்நாட்டுக்கு அடிஷ்னலா ஒரு 4 லட்சம் கோடி வருஷம் தேவைப்படும். ஏற்கனவே 1 லட்சம் கோடி டெபிசிட், இப்போ ஒரு 4 லட்சம் கோடி மொத்தம் சேர்த்தா வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி அடிஷ்னலா தேவைப்படுது. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் 5 வருஷம் முழுசா ஆட்சி செஞ்சு முடிச்சாருன்னா 5 25 சொல்லி இது ஒரு 25 லட்சம் கோடி, ஏற்கனவே ஒரு 10 லட்சம் கோடி, மொத்தத்தையும் கூட்டினா இப்பவே தலை சுத்துது. ஆனா இதை பத்தி எல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட 1.25 கோடி பேருக்கு எந்த வித கவலையுமே இல்லை. ஆனா இதை பத்தி எல்லாம் திரு சி ஜோசப் விஜயும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இனி தினம் தினம் கவலைப்பட்டேதான் ஆகணும். ஏன்னா நாம எங்க ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் திரு விஜய் அவர்கள் நாம எப்படியா இருந்தாலும் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. அதனால சொல்லுவோம், கேளுடா கேளு, அண்ணன் கிட்ட தானே கேட்கிறேன், 50 ரூபாய் கேட்கிற, ஒரு 500 ரூபாய் கேளு, ஒரு 5000 ரூபாய் கேளுன்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் கணக்கே இல்லாம கட்டுக்கதைகளை அவுத்து விடுற மாதிரி வாக்குறுதிகளை வண்டி வண்டியா கொடுத்து தொலைச்சிட்டாரு. அவர் இந்த மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்ததுனால கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாரு, அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை எப்படி பேணி பாதுகாக்க போறாரு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எப்படி தடுக்க போறாரு, போதைப் பொருள் நடமாட்டத்தை எப்படி குறைக்க போறாரு, டாஸ்மாக மூடுவாரா மூட மாட்டாரா, இதெல்லாம் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற குஷியில அவரோட நண்பர்கள் அவரோட தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து டாஸ்மாக்கு போயிட்டு சரக்கை வாங்கி சந்தோஷமா குடிச்சதுனால இந்த மே 10 டாஸ்மாக் விற்பனை பல மடங்கு அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப நான் மே 10 ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த வீடியோக்காக பேசிட்டு இருக்கேன். இதன் பிறகு நாம் அடுத்த வீடியோ போடும்போது உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுனால டாஸ்மாக் விற்பனை அதிகரிச்சுதா அதிகரிக்கலையா, இந்த டாஸ்மாக் விற்பனை அதிகமானதுக்கு திரு விஜய் அவர்கள் பதவியேற்றதுதான் காரணமா, இல்ல சண்டேனால இந்த டாஸ்மாக் விற்பனை அதிகமாச்சா இல்லையான்றதெல்லாம் நாம இனி வரக்கூடிய வீடியோஸ்ல பேசிக்கலாம். அடுத்து திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்றுட்டாரு. திரு விஜய் அவர்களோட சேர்ந்து திரு விஜய் அவரோட அமைச்சரவை சேர்ந்த ஒரு சிலரும் இப்ப பதவி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முந்தின ஒரு சில நாட்கள் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தோட உத்தேச அமைச்சர் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலிலே இருந்துச்சு. அந்த பட்டியலை பார்த்துட்டு சிரிக்காத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது நடக்காத கல்யாணத்துக்கு மட்டம் புக் பண்றாங்க, பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, வழியே இல்லாத ஊருக்கு வழி சொல்றாங்க, சரக்கே இல்லாத பாட்டிலுக்கு சைடிஷ் வாங்குறாங்கன்னு சொல்லி பல பேர் பல வகைகளை கலாச்சிருந்தாங்க.
ஆனா அந்த உத்தேச பட்டியல்ல இருந்த பல பேர் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்கன்னும் போது உண்மையிலேயே நாம ஒருவேளை இலுமினாட்டி வேர்ல்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வராம இல்லை. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவரோட அரசியல் மேல எனக்கு எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு. திரு விஜய் அவரோட பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவரோட அரசியல் மேல எனக்கு எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் பல கட்சியில இருந்து வந்த பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆதவர்ஜுனா அவர்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்காரு. அரசு வேலையை விட்டுட்டு வந்த அருண்ராஜ் அவர்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பல பேருக்கு அமைச்சரவை இடம் கொடுத்திருந்தாலும் கடந்த 2 வருஷத்துல புசி ஆனந்த் அவர்களை ட்ரால் பண்ணாத நபர்களே இருக்க முடியாது. புசி ஆனந்த் அவர்களை மாற்று கட்சியை சேர்ந்தவங்க ட்ரால் பண்ண காலம் போய் சொந்த கட்சியை சேர்ந்தவங்களுமே கூட புசி ஆனந்த் அவர்களை கண்டிப்பாக ட்ரால் பண்ணியிருக்காங்க. அப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கலாய் வாங்குற, எந்த பக்கம் திரும்பினாலும் ட்ரால்ல ஈடுபடுற புசி ஆனந்த் அவர்களுக்கு திரு விஜய் அவர்கள் அமைச்சரவை பதவியில கொடுத்து சரியா இல்ல தப்பான்னு ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்குது. ஆனா ரசிகர் மன்ற காலத்துல இருந்து மக்கள் மன்ற காலத்துல இருந்து புசி ஆனந்த் அவர்கள் திரு விஜய் அவர்களோட இருக்காரு. அப்படி தான் கூட தொடக்க காலத்துல இருந்தே இருக்க ஒருத்தருக்கு திரு விஜய் அவர்கள் கட்சியில பொதுச் செயலாளரா வாய்ப்பு கொடுத்தாரு. ஆட்சியிலையும் அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்காரு. திரு புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் பதவிக்கு தகுதியானவரா இல்ல தகுதியானவர் இல்லையான்றது வேற. ஆனா திரு விஜய் அவர்கள் தான் கூட தொடக்க காலத்துல இருந்து இருந்த ஒருத்தருக்கு பொதுச் செயலாளர் பதவி, அமைச்சர் பதவி கொடுத்ததை நான் கண்டிப்பாவே பாராட்டுறேன். இதை கேட்ட ஒரு சில என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏங்க புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சரா பதவி ஏற்றுட்டு கையெழுத்து போடும்போது தளபதியை பார்த்து தளபதி கையெழுத்து போடலாமா வேணாமான்னு சொன்ன பிறகுதான் அவர் கையெழுத்தே போடுறாரு. இவர்கிட்ட போயிட்டு ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்துட்டா அவர் எப்படிங்க சொந்தமா முடிவெடுப்பாரு, அவர் எப்படிங்க துறை சார்ந்த நடவடிக்கைகளை ஈடுபடுவாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரு புசி ஆனந்த் அவர்களை கண்டிப்பா எல்லாரும் ட்ரால் பண்ண தான் போறாங்க. ஆனா புதுச்சேரியில எம்எல்ஏ, தமிழ்நாட்டோட அமைச்சர் ஆகியிருக்க திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ற நான் கண்டிப்பாவே கடமைப்பட்டிருக்கேன். அதனால திரு விஜய் அவர்கள், திரு புசி ஆனந்த் அவர்கள் மட்டும் இல்ல, தாவேகா சார்பா அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்க எல்லாருக்குமே சரி, ஏன் எம்எல்ஏவான எல்லாருமே சரி, அவங்க முதலமைச்சராக இருக்கிறதுக்கு, அமைச்சரா இருக்கிறதுக்கு, எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா இல்ல தகுதி அற்றவங்களான்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால முதலமைச்சராக இருக்க திரு விஜய் அவர்கள், அமைச்சராக இருக்க புசி ஆனந்த் உள்ளிட்ட நபர்கள் மற்றும் எம்எல்ஏ ஆயிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை கண்டிப்பாக சரியா பயன்படுத்தணும். திரு விஜய் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறது கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லாத விஷயமா இருந்தாலும் அவர் கொடுத்திருக்க வாக்குறுதிகளை அத்தியாவசியமான வாக்குறுதிகள், ஆடம்பரமான வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சு திரு விஜய் அவர்கள் தன்னோட முதல் 2.5 வருஷ ஆட்சியில, ஒருவேளை திரு விஜய் அவர்கள் 2.5 வருஷம் ஆட்சி பண்ணாருன்னா அந்த 2.5 வருஷ ஆட்சியில அத்தியாவசியமான வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினா மட்டும்தான் மக்கள் கொஞ்சமாவது நிம்மதியாவாங்க. அப்படி இல்லாம நான் ஆடம்பரமான வாக்குறுதிகள் நிறைவேற்றி மக்களோட மைண்ட்ல போயிட்டு பெருசா உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் நிறைவேற்றது திரு விஜய் அவர்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணாருன்னா அவர் 2.5 வருஷம் ஆண்டாலும் சரி, 25 வருஷம் ஆண்டாலும் சரி, கடைசி வரைக்கும் அந்த வாக்குறுதிகளை கண்டிப்பாவே நிறைவேற்ற முடியாதுன்றத திரு விஜய் அவர்களும், திரு விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும், திரு விஜய் அவர்களுக்கு இதன் பிறகு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்க போறவங்களும் கண்டிப்பாவே மைண்ட்ல ஏத்திக்கங்க. அடுத்து திரு விஜய் அவரோட பதவியேற்பின் போது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப எழுந்திருந்தது. அது பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்ல தவறுதலா நடந்துருச்சா இல்ல தெரியாதா நடந்துருச்சா, இப்படி இருந்துட்டு போகட்டும். ஆனா மறுபடியும் கவர்னர் மாளிகையில் நடந்த தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவிலையும் அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது தான் பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தகவல் வருது. நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கல, பட் அந்த தகவல் உண்மையா இருந்ததுன்னா திரு விஜய் அவர்கள் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தப்பு பண்றது தப்பு இல்லை, ஆனா செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப பண்றது கண்டிப்பாவே தப்பு. அதனால திரு விஜய் அவர்கள் மிஸ்டேக் பண்றத, ஒரு சில மிஸ்டேக் பண்றத மக்கள் ஏத்துப்பாங்க. ஆனா ஒரே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப திரு விஜய் அவர்கள் பண்ணாருன்னா அது விஜய் அவர்களா இருந்தாலுமே மக்கள் கண்டிப்பாவே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்து திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து கடைசியா பேசின கூட்டம் வரைக்கும்னு சொல்லி திரு விஜய் என்ன பண்ணாரு, காக்கி பேண்ட் வெள்ளை சட்டைன்னு சொல்லி ஒரே மாதிரி காஸ்டியூம்ல, ஒரு பாமர மனிதனுக்கான காஸ்டியூம்ல திரு விஜய் அவர்கள் சுத்திட்டு இருந்தாரு. நடுவுல கவர்னர் அவர்களை பார்க்க போகும்போது அந்த காஸ்டியூம்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டு இருந்தது. ஆனா பதவி ஏற்பின் போது, முதலமைச்சரா பதவி ஏற்பின் போது திரு விஜய் அவர்கள் கோட் சூட்ல வந்து மாஸ்க் பண்ணாரு பாருங்க. ஐயா விஜய் ஐயா, உங்களை நம்பி பல பேரு காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையை வாங்கி வீட்டு வச்சுட்டு இருக்கும் போது, கத்திரி வெயில சுள்ளுன்னு சுட்டு எரிச்சிட்டு இருக்கும் போது நீங்க கோட் சூட்ல வந்தீங்கன்னா அவங்க இதன் பிறகு எப்படி போய் கோட்டை வாங்குறது, சூட்டை வாங்குறது, அது ரெண்டுத்தையும் போட்டுக்கிட்டு நடு ரோட்ல எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்குறது இல்லையா? சரி, இந்த கோட் சூட்டுன்றது வெறுமனே பதவியேற்பின் போது மட்டும்தானா
இல்ல எப்பவுமே இனி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கோட் சூட்டில் மட்டும்தான் இருப்பாரா அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியா திரு விஜய் அவர்கள் இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. பொறுப்பு சபாநாயகர் நியமிக்கப்பட்டுட்டாரு. அடுத்து எம்எல்ஏக்கள் பதவியேற்க போறாங்க. அடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது. கண்டிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்புல திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாரு. அதனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பாவே 6 மாசம் இருக்க பொறுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகியிருக்க இந்த 6 மாசம் ஹனிமூன் பீரியட்ல திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல ஃபேஸ் பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்ல யார வேட்பாளரா நிறுத்தினாலுமே மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட்டு திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சதை விட அதிக மார்ஜின்ல ஜெயிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைனாலும் அந்த ஹனிமூன் பீரியடான 6 மாசம் முடிஞ்ச பிறகு திரு விஜய் அவர்கள் ஹனிமூன் பீரியடான 6 மாசம் மட்டும்தான் ஆட்சி பண்ண போறாரா இல்ல ஃபுல் கோட்டா ஆஃப் 60 மாசத்தையும் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ண போறாருன்றதுதான் மிக மிக முக்கியமான கேள்வியே. நாம நம்மளோட பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல இந்த அளவுக்கு வெற்றி பெறுவார்ன்றத நான் எதிர்பார்க்கல. திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி வெற்றி பெறத்த நான் விரும்பவும் இல்லை. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதையும் நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பாவே விரும்பவும் இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். திரு விஜய் அவர்கள் தான் எனக்கும் முதலமைச்சர்ன்றத நான் கண்டிப்பாவே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதியா இருக்கும்போது தான் ஹார்ட் ஒர்க்கையும் ஹோம் ஒர்க்கையும் போடல. இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. கட்சி தொடங்கின 2 வருஷத்துல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஹார்ட் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி எதையுமே போடாம திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. திரு விஜய் அவர்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்ஸ்னால தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனாரா இல்ல அவரோட குட்டி நண்பா நம்பி சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் ஓட்டு போட்டதுனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகியிருக்காரான்னு சொல்லி எண்ணற்ற கேள்வி இருந்தாலுமே திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன உடனே கோ படம் பெரிய அளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எஸ்பெஷலா கோ பட கிளைமேக்ஸ் பெரிய அளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது ஏன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல ஒருத்தருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த படத்துலயும் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக ஒரு சிலர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் திரு விஜய் அவரோட வாழ்க்கையோட திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன கான்செப்டோட ஒத்து போயிட்டு இருக்கு. பட் அந்த படத்துல முதலமைச்சர் ஆனவர் வில்லனா இருப்பாரு. ஆனா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க திரு விஜய் அவர்கள் சினிமாவில ஹீரோ. அவர் ரியல் லைஃப்லயும் ஹீரோ ஆகணும்னா தனக்கு கிடைச்சிருக்க இந்த வரலாற்று வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு அவரு தன்னோட முதல் 6 மாசம் ஹனிமூன் பீரியடை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி மீதம் இருக்க 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஆட்சியை நடத்தி அவரை விமர்சிச்ச அவரை கேலி பண்ண என் போன்றோரையும் 2031 மறுபடியும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது திரு விஜய் அவர்கள் அவரோட விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வச்சுட்டாருன்னா அவர் உண்மையிலேயே ஜெயிச்சிட்டாரு. அவர் உண்மையிலேயே சாதிச்சிட்டாரு. அவர் உண்மையிலேயே பக்கா மாஸ் தான் அப்படின்றத நாங்களும் கண்டிப்பாவே ஒத்துப்போம். அப்படி இல்லாம அவர் மறுபடியும் ஹார்ட் ஒர்க்கை போடாம மறுபடியும் ஹோம் ஒர்க்கை பண்ணாம தொடர்ந்து இதே மாதிரி சினிமா பாணியில பேசிக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்துக்கிட்டே இருந்தாருன்னா படையப்பா துண்டு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் தவறுன்றத திரு விஜய் அவர்களும் திரு விஜய் அவரோட ஆதரவாளர்களும் மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டை முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அவரோட இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு சொர்க்க பூமியா மாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கைகள். மீண்டும் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள்.